இன்னைக்கு தவக்காலத்தோட 3வது வெள்ளிக்கிழமை. இந்த உலகத்துல அன்பை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா சொல்லால மட்டும் இல்லாம ரத்தத்தாலும் வலியாலும் அன்பை நிரூபிச்ச ஒரு பயணம் இருக்கு. அதுதான் இந்த சிலுவை பாதை. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேம் வீதியில ஒரு மனுஷன் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு மரக்கட்டைய சுமந்துட்டு போனாரு. அவர் தப்பு செஞ்சாரா? இல்லை. அவர் யாரையாவது ஏமாத்தினாரா? அதுவும் இல்லை. அப்புறம் ஏன் அவருக்கு இந்த தண்டனை? அந்த சிலுவையில அவர் சுமந்தது வெறும் மரக்கட்டை இல்லை, நம்ம எல்லாருடைய பாரத்தையும் நம்மளோட பாவத்தையும் தான் அவர் சுமந்தார். இன்னைக்கு அந்த சிலுவை பாதையில நாமளும் ஒரு நிமிஷம் நடந்து பார்ப்போமா? தவக்காலத்தோட 17வது நாள் 3ஆம் வெள்ளிக்கிழமையோட சிலுவை பாத தியானத்துக்கு என்னோட சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். சிலுவை பாதையில இருக்க 14 நிலைகளையும் ஒன்னொன்னா இப்ப நம்ம தியானிக்க போறோம். முதல் நிலை, இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுதல். இந்த உலகத்துல மகா பெரிய அநீதி இங்க தான் நடந்திருக்கு. நீதிபதியா வர வேண்டியவர் ஒரு குற்றவாளிய போல நிக்கிறாரு. பிலாத்து தன் கைகளை கழுவி விட்டு தீர்ப்பை வழங்குறாரு. இயேசு கிறிஸ்துவோ மௌனமா மட்டும்தான் நிக்கிறாரு. இதோட வாழ்க்கை பாடம் என்னன்னா, இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து நீ ஒரு தோல்வியாளன் அப்படின்னு சொன்னாங்கனாலோ, இல்லை உன்னால எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உங்களை தவறா தீர்ப்புக்கு சொல்லியிருந்தாலோ, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கி கூட இருக்கலாம். அதை பார்த்து நீங்க கலங்காதீங்க. உங்க நீதியை நிலநாட்ட தான் அநீதியான தீர்ப்பை அவரு ஏற்றுக்கொண்டாரு. அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். 2ஆம் நிலை, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமத்தல். சுமார் ஒரு 60 கிலோ எடை கொண்ட அந்த சொரசொரப்பான மரக்கட்டை இயேசுவோட நசுக்கப்பட்ட தோளில் ஏற்றப்பட்டது. ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கி நகர்ந்துச்சு. அந்த சிலுவை வெறும் மரம் இல்லை, அது உங்க குடும்ப பாரம், கடன் பாரம், தீராத நோயோட பாரம். இதை என்னால சுமக்க முடியலையேன்னு நீங்க கதறும்போது, நம்மளை விட பெரிய பாரத்தை சுமந்து நமக்காக முன்னாடி போனவர் தான் இயேசு கிறிஸ்து. 3ஆம் நிலை, இயேசு கிறிஸ்து முதல் முறை கீழே விழுதல். இரவு முழுக்க அடி, தூக்கமே இல்லை, ரத்தம் பயங்கரமா போயிருக்கு. இயேசு தள்ளாடி தள்ளாடி மண்ணுல முறை விழுறாரு. போர் வீரர்கள்லாம் அவரை பார்த்து ஏளனம் செஞ்சாங்க. வாழ்க்கையில முறை நாம ஒரு பெரிய வீழ்ச்சிய சந்திக்கும் போது அப்படியே முடங்கி போறோம். ஆனா நம்மளோட ஆண்டவர் விழுந்த பின்னாடியும் அடுத்த நொடியை எந்திரிச்சு நமக்காக ஒரு நம்பிக்கையை தந்திருக்காரு. விழுவது தோல்வி அல்ல, அங்கேயே கிடப்பது தான் தோல்வி. 4ஆம் நிலை, இயேசு கிறிஸ்து தன் தாயை சந்தித்தல். எருசலேம் வீதியில கூட்டத்துக்கு நடுவுல தன்னோட மகன் வரா அதை பார்க்கலான்னு அன்னை மரியாளோட கண்ணெல்லாம் ஏங்குது. ரத்தத்தால நனைஞ்சு அடையாளம் தெரியாத உருவத்துல வரும் அந்த மகனை பார்த்து அந்த தாய் கதறாங்க. உங்க கஷ்டத்தை பார்த்தும் உங்க தாயோ அல்லது உங்களோட அன்புக்குரியவங்களோ அழுதுருப்பாங்கல்ல. அந்த வலிய இயேசு கண்டிப்பா அறிவாரு. உடைஞ்சு போன உறவுங்களுக்கு ஆறுதல் தரதுக்காகவே அவரு அந்த சந்திப்பை நிகழ்த்தினாரு. 5ஆம் நிலை, சீமோன் இயேசுவுக்காக உதவுதல். இயேசு கிறிஸ்துவோட மூச்சு திணறுது, அவரால சுத்தமா நடக்கவே முடியல. இத பார்த்த சீமோன் அவருக்காக சிலுவைய சுமக்கிறதுக்கு முன் வராரு. இயேசு கிறிஸ்து சுமந்த அதே சிலுவைய அவருக்காகவும் நமக்காகவும் கொஞ்ச தூரத்துக்கு சீமோன் சுமந்து கொண்டு வராரு. நம்முடைய ஆண்டவர் சில நேரத்துல அந்நிய மனுஷர்கள் மூலமா நமக்கு உதவி செய்வாரு. அதுபோலதான்
கஷ்டப்படுற ஒரு நபரோட சிலுவைய, அதாவது பாரத்தை ஒரு நிமிஷம் தாங்கி பிடிக்க நீங்களும் சீமோனாக மாற தயாரா இருங்க. 6ஆம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்தல். இயேசு கிறிஸ்து சிலுவைய சுமந்து போற பாதை முழுக்க அவரோட கண்கள்ல ரத்தமும் வேர்வையும் வழிஞ்சுது. கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு பெண் ஓடி வந்து அந்த துணியில இயேசு கிறிஸ்துவோட முகமே பதிந்தது. உலகம் உங்களை கைவிட்டு வேடிக்கை பார்க்கும்போது உங்க கண்ணீரை துடைக்க ஆண்டவர் யாரையாவது அனுப்புவார், அல்லது அவரே கூட நேர்ல வருவார். 7ஆம் நிலை, இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை கீழே விழுதல். மலை மேல ஏறுறதுல பாதி வழிய தாண்டியாச்சு, ஆனா மீண்டும் கீழே விழுகிறாரு. ஒரு கல் தரையில முழங்கால்கள் பட்டு கீழே விழுந்துட்டார். மீண்டும் மீண்டும் ஒரே தவற நம்ம செய்யறோம், அல்லது மீண்டும் மீண்டும் ஒரே பிரச்சனை வருது அப்படின்னு சோர்ந்து போயிருக்க கூடாது. 2ஆம் முறை அவர் கீழே விழுந்தும் எழுந்திருச்சு நமக்காக ஒரு புது பலனை தந்திருக்காரு. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். 8ஆம் நிலை, எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுதல். பெண்கள் அவருக்காக அழுது புலம்புறாங்க. ஆனா அவரு நின்னு என்ன சொல்றாரு தெரியுங்களா? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. தனக்கு இவ்வளோ பெரிய வேதனை இருக்கும் போதும் மற்றவங்க எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படும் தெய்வம் அவரு. இன்னைக்கும் கூட நம்ம எல்லாருக்காகவும் பரலோகத்துல அவரு பரிஞ்சு பேசிட்டு தான் இருக்காரு. 9ஆம் நிலை, இயேசு கிறிஸ்து 3ஆம் முறை கீழே விழுதல். மலை உச்சி தெரியுது, ஆனா உடல்ல சுத்தமா தெம்பில்ல, உடம்பும் ஒத்துழைக்கல. மரணத்தோட விளிம்புல இருக்கும் போதும் கூட 3ஆவது முறை கீழே விழுறாரு. இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு முடிவெடுத்திருக்கீங்கன்னா ஆண்டவரை ஒரு நிமிஷம் பாருங்க. அவரோட கடைசி சொட்டு பலத்தையும் திரட்டி திரும்பவும் எந்திரிச்சு நமக்காக முன்னாடி போனாரு. 3ஆவது முறையா கீழே விழுந்தும் அவரு அங்கேயே கடக்கல, எழுந்து நம்மளோட பாவத்துக்கு விடுதலை தர்றதுக்காக மரணத்தை நோக்கி நடந்தாரு. 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடைகள் களையப்படுதல். கல்வாரி மலையில போர் வீரர்கள் எல்லாம் அவரோட ஆடைகளை கிழிச்சு எரிஞ்சாங்க. அவரோட உடம்புல இருந்த எல்லா காயமும் வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. ஆடைகளை எல்லாம் கழட்டி ஒரு அவமானம். இன்னைக்கு யாராவது உங்களை அசிங்கப்படுத்தி பேசினாங்களா, இல்ல கேலி செஞ்சாங்களா? நம்மளோட மானத்தை காக்கிறதுக்காகவே தான் ஆண்டவர் ஆடையின்றி நமக்காக அவர் உயிரையே விட்டாரு. 11ஆம் நிலை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுதல். ஒரு சுத்தியால சத்தம் கேக்குது, கைகள்லையும் கால்களிலையும் ஆணிகளை வச்சு அடிக்கிறாங்க. ஆண்டவரோட உடம்புல அடிச்ச அத்தனை ஆணிகளும் நம்ம செஞ்ச பாவங்கள் தான். நம்ம செஞ்ச தப்புக்காக அவர் தண்டனைய தன்னோட உடம்புல ஏத்துக்கிட்டாரு. நம்ம எல்லாரையும் அவரு மனசார நேசிச்சாரு. அதுக்காக தான் அந்த வலியையும் அவர் விரும்பி ஏத்துக்கிட்டாரு. 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் மரித்தல். அது ஒரு பகல் நேரம், மதியம் 3 மணி இருக்கலாம். பகல் நேரத்துல வானம் எல்லாம் இருண்டு போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட தலைய சாய்க்கிறாரு. நம்ம எல்லாருக்காகவும் ஒரு மனிதன் செத்து மடியறாரு. அன்புக்காக தன்னைத்தானே தியாகம் செஞ்சிருக்கிறாரு. இனி உங்களுக்கு மரண பயம் வேண்டான்னு அவரு மரணத்தை வென்றுட்டாரு. 13ஆம் நிலை, இயேசு சிலுவையிலிருந்து இறக்கப்படுதல். உயிர் பிரிஞ்சு போன அந்த உடலை மெதுவா சிலுவையிலிருந்து இறக்கி
அன்னை மரியாளிடம் கொடுக்கறாங்க. அவங்க தன்னோட மடியில ஏந்திக்கிறாங்க. ஒரு பெரிய மௌனம், ஒரு வெற்றிடம். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில மௌனமா இருக்கலாம். அது தோல்வி இல்லை, அது ஒரு பெரிய விடியலுக்கான அமைதி. 14ஆம் நிலை, இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்படுதல். ஒரு பெரிய கல்லு உருட்டப்பட்டு கல்லறையோட கதவு மூடப்படுது. ஆண்டவர் கூட இருந்த எல்லாரும் அழுகையிலையும் அவருக்கு எதிராக இருந்தவங்கெல்லாம் சிரிச்சிட்டும் இருந்தாங்க. சூரியனும் மறைஞ்சிருச்சு. அந்த இருட்டு குகைக்குள்ள ஒரு தெய்வம் உறங்கிருச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் இப்போ ஒரு கல்லறை மௌனமா இருக்கா? நீங்க எவ்வளவோ ஜெபிச்சும் ஆண்டவர் பதிலே சொல்லாம அமைதியா இருக்காரா? உங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு மற்றவங்க சிரிக்கிறாங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை மண்ணுக்குள்ள மறையிறது செத்து போக இல்லை, செடியா முளைக்கிறதுக்காக தான். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்போ மௌனமா இருக்காருன்னா ஒரு பெரிய அற்புதத்தை அவரு உள்ள செஞ்சுக்கிட்டு தான் இருக்காருன்னு அர்த்தம். இருட்டுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் கண்டிப்பா வரும். நீங்க ரொம்பவே நேசிச்ச ஒரு விஷயம் உங்க கையை விட்டு போயிருக்கலாம். நீங்க எதை இழந்தீங்களோ அதை விட 1000 மடங்கு மேன்மையா அதை உங்ககிட்ட திருப்பி கொடுக்க கர்த்தரால முடியும். கல்லறைக்குள்ள போன இயேசு கிறிஸ்து உயிரோட வெளியே வந்தாருல்ல, அதே வல்லமை உங்க வாழ்க்கையில இழந்தது எல்லாத்தையும் மீட்டெடுக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த 10 நிமிஷம் நம்ம அந்த சிலுவை பாதையில இயேசு கிறிஸ்துவோடவே நடந்து வந்தோம். அவர் பட்ட ஒவ்வொரு அடியும், அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்களுக்காக தான், எனக்காக தான். நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் அடிபட்டாரு, நம்ம நோய்க்காக அவர் காயப்பட்டாரு. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் முடிக்கும்போது உங்கள் பாரத்தை எல்லாம் அந்த சிலுவையோட அடியிலேயே இறக்கி வச்சுட்டு போங்க. கர்த்தாவே, எனக்காக இவ்வளோ வேதனைகளை சுமந்தீங்களே, இனி நான் உங்கள் பிள்ளைன்னு ஒரு நிமிஷம் மனசார சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு மூடின கல்லறையாக இருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் நம்புங்க, அந்த பாறை உருண்டோடும் காலம் சீக்கிரமாக வரும். சிலுவைக்கு அப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் நிச்சயம் உண்டு. இந்த தியானம் உங்க மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல ஐ லவ் ஜீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க கண்ணீரை துடைக்க அந்த கல்வாரி நாயகன் உங்க கூடவே தான் இருக்காரு. முடிஞ்ச இந்த வீடியோவை உங்களோட அன்புக்குரியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களோட பாரமும் குறையட்டும். நாளைக்கு தவக்காலத்தோட 18வது நாள் தியானத்துல இன்னும் ஒரு ஆழமான சத்தியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அந்த சிலுவையோட நிழல் உங்க பக்கம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.